Hello everyone, this is Guna Ragulan from GL Tamil Tech School. So, போன வீடியோவில் வந்து நாங்கள் arbitrary arguments, அதாவது arbitrary parameters சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது, நான் போன வீடியோவிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் keyword arguments with names. அதாவது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி நேம் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதான் இந்த வீடியோ பார்ட் 2ல் வந்து நாங்கள் எப்படி வந்து ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது பேராமீட்டர்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸை நேம் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்த்துருந்தோம், தி ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி மல்டிபிள் ஒரு அன்லிமிட்டெட் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸை வந்து அதாவது இண்டிபெண்ட்டான ஆர்கியூமெண்ட்ஸை சென்ட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வித் ஃபங்க்ஷன் நேம். ஓகே, so let's get started. So இப்போ நான் definition டைப் பண்ணுறேன். as usual print name function இந்த ஈஸியான ஒரு ஃபங்க்ஷனை பில்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து 3 ஆர்கியூமெண்ட் எடுக்க போதும். ஒன்று f நேம், இன்னொன்று l நேம், இன்னொன்று வந்து மேபி ஏஜ், மேபி இன்னொன்று ஆட் பண்ணுவோம் லைக் ஜாப். ஓகே, ஸோ இங்கே வந்து இட்ஸ் கோயிங் டு ரைட் சம் ஸ்டோரி. Hi, my name is, my name is F name and L name. Okay, இதுக்கு முன்னாடி நாங்கள் F string போடணும், otherwise we are unable to replace this. Okay, அதனால F string போவோம். இப்போ என்ன நடக்கும்னு hi, my name is Guna Ragulan or something. I am years, like இங்கே age, years old. I'm working, working as an engineer. Okay, இங்கே வந்து job. Okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் we have a problem. ஸோ இந்த பிரச்சனையை நாங்கள் இதுக்கிட்ட sort out பண்ணலை, பட் அது என்ன பிரச்சனைன்னு சொல்கிறோம். I'm working as a programmer. Okay, I'm working as an engineer. இப்போ வந்து இங்கே someone else engineerன்னு டைப் பண்ணால் இது என்ன மாறணும் in order to solve the grammatical issue. நாங்கள் இதை பற்றி பேச விரும்பல. எங்களோட மெயின் ஐடியாவே இந்த நேமிங் ஆர்கியூமெண்ட்ஸ், எப்படி வந்து ஆர்கியூமெண்ட்ஸை நேம் பண்ணி சென்ட் பண்ணுறோன்னு சொல்லி தான். சப்போஸ் வந்து இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ஜினியர்னு சொல்லி டைப் பண்ணக்குள்ள அது கிராமட்டிக்கல் ராங்காக இருக்கும். அதே போல் இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா I am 25 or 24 years old or 50 years old ன்னு சொல்லலாம். மேபி 100 டைப் பண்ணால், பட் 100 டைப் பண்ண போகிறது இல்லை. பட் இங்கே இயர்ஸ்ன்னு வரக்கூடாது, I am 1 year oldன்னு தான் வரணும். எப்படி கிராமட்டிக்கல் வந்து இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து சில மிஸ்டேக்ஸ் வரும், பட் அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். லைக் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஏஜ் வந்து 1 இருந்தால் இங்கே இயர்ஸ், இங்கே இயர் இல்லை. அதே போல் வந்து சில பபிள்ஸ், இந்த and யூஸ் பண்ணுற வேர்டெல்லாம் ஃபில்டர் பண்ணி அப்படி தான் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் நம்ம போக தவிர இந்த இதில் நோக்கம் வந்து நாங்கள் வந்து we have to understand the what is the நேம் பண்ணி எப்படி சென்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம், இது வந்து யூஷுவல் நாங்கள் வளமையை எப்படி தான் செய்து நம்ம எல் நேம், ஏஜ், அப்புறம் வந்து ஒர்க். ஓகே, நான் சிம்பிளாக டெவலப்பரில் போகும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம்னு சொன்னால் ஓகே, hi, my name is Guna Ragulan. I'm 24 years old. I'm working as a software developer. ஸோ இதே போல் நாங்கள் எத்தனை ரன் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் வேல்யூவோட ரன் ஆகும். இது நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான விடயம், ஆல்ரெடி பார்த்தது. ஸோ இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நேமிங். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய்த்து எஃப் நேம் ஈக்குவல் டு குணா அண்ட் எல் நேம் ஈக்குவல் டு ராகுலன், ஏஜ் ஈக்குவல் டு திஸ், ஜாப் ஈக்குவல் டு திஸ்ன்னு சொல்லி நாங்கள் பேராமீட்டர்ஸ் வேல்யூ, அதாவது வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வேல்யூவை நேம் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோட மெயின் ஹைலைட். எப்படி நேம் பண்ணுறோம் சொல்லி எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே போலவே நடக்கின்றது. அப்போ ஏன் இந்த நேம் பண்ணணும் என்று கேட்டால், சப்போஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எஃப் நேம் என்று கொடுத்தன், இங்கே எல் நேம் என்று கொடுக்கன்,
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு கேட்டால் ராகுலன். இதுக்கு முன்னாடி இப்போ வரைய பார்த்துக்கோங்க, ராகுலன் குணான்னு சொல்லி தான் வரும். மை நேம் இஸ் ராகுலன் குணா, ஐ ஆம் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் பிளா பிளா பிளான்னு சொல்லி பிரிண்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணக்குள்ள வந்து எல்லாமே ஒரே ஓர்டரில் கொடுத்துருந்தோம். பட் இப்போ இந்த நேமிங், இந்த ஆர்கியூமெண்ட்டை நேம் பண்ணுறது நூடாக எங்களால் வந்து இதை இங்கே கூட தூக்கி போட்டுக்கொள்ளலாம். நோ வரிஸ், உங்களில் தூக்கி போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அதுக்குன்னு சொல்லி சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் எல் நேம் சொல்லிட்டு அது எல் நேமுக்கு இதான், இது கடைசியிலே இருந்தாலும் ரெண்டாவதாக தான் வேறு. என்னன்னு சொன்னால் நாங்கள் ஆர்கியூமெண்ட்ஸை நேம் பண்ணிக்கோம். ஹாய் மை நேம் இஸ் ராகுலன், லைக் தட். ஓகே, இப்போ இதான் எல் நேம் என்னைக்கன். ஓகே, இது எல் நேம், இது எஃப் நேம். இப்போ சரியாக ஸோ ஃபர்ஸ்ட் நேம் இந்த அதிகம். ஆனால் உண்மையிலே வந்து இது மொத்தமாக இது கால் பண்ணோம்னு சொன்னால் இந்த இதெல்லாம் இல்லாமல் இது இங்கே அதிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் அதிக்கி இருந்தாலும் அது சரியாக வேலை சேம். லைக் மை நேம் இஸ் குணா ராகுலன், ஐ ஆம் லைக்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு மெயின் ஆன ஒரு கன்செப்ட். ஓகே, இதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லி ஒன்றை பார்த்துருந்தோம். ஓகே, ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ், அதாவது ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை அன்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அந்த கோடோட வந்து கன்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாதுக்காண்டி ஜஸ்ட் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி லைக் இங்கே வந்து இப்படி போகும் டேட்டான்னு சொல்லி. இது ஓகே, ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ். இப்போ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் உங்களோட பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணக்குள்ள, ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணக்குள்ள நீங்கள் நேமிங் பண்ணி தான் பாஸ் பண்ணுவீங்க. ஆனால் நமக்கு எப்படி வேணுமா சொன்னால் அவுட்புட் நேம் பண்ணுறதோட சேர்த்து எங்களுக்கு ஆர்பிட்ரரி மெத்தடாலஜியை யூஸ் பண்ணணும். அதாவது லிஸ்ட் அசைன் பண்ணணுமா சொன்னால் நாங்கள் 2 யூஸ் பண்ணுவோம். அது மீனிங் என்ன சொன்னால் 1 வந்து ஆர்பிட்ரரி பேராமீட்டர்ஸ். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் தட். ஓகே, இப்போ சப்போஸ் இதெல்லாம் எப்படி இருக்குமே சொன்னால் குணா ப்ரோக்ராமர். ஓகே, இப்படி இருக்குமே சொன்னால் இப்போ ரன் பண்ணால் எஃப் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட். இங்கே வந்து எதுவுமே டிஃபைன்டுன்னு சொல்லுது. நாங்கள் டேட்டா 1 ஆர்பிட்ரரி பேராமீட்டரை பார்த்தோம்னு சொன்னோம். ஓகே, டேட்டா 2 டேட்டா 3 சொல்லிக் கொடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லாமே வந்து முதலாவது டேட்டா வந்து இங்கே போகுது, ரெண்டாவது டேட்டா செகண்ட் நேம் இங்கே போகுது, மூணாவது ஏஜ் டேட்டா இங்கே போகுது, நாலாவது ஜாப் டேட்டா இங்கே போகுது. இது வந்து ஆர்பிட்ரரி பேராமீட்டர் நாங்கள் போன வீடியோவில் பார்த்தது. ஓகே, மை நேம் இஸ் குணா ராகுலன், ஐ ஆம் இயர்ஸ் அண்ட் பிளா பிளா, எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ஃபைன். பட் இந்த இடத்துல வந்து சம்திங் லைக் திஸ். நீங்கள் எப்படி நேம் பண்ணுறீங்க, எல்லாமே நேம் பண்ணுறீங்க, ஏஜையும் நேம் பண்ணுறீங்க, ப்ரோக்ராமர் ஜாப்பையும் நேம் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரன் பண்ண சொன்னால் we will get an error message. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சொன்னால் எப்படி வந்து இந்த ஆர்பிட்ரரி பேராமீட்டரை இந்த நேம் கொடுத்து அனுப்பக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு நேமோட அனுப்பக்குள்ள எப்படி ஆர்பிட்ரரி பேராமீட்டர் யூஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு சிம்பிளாக வந்து நீங்கள் டபுள் ஆஸ்டிக் போட்டிங்கன்னு சொன்னால் சரி. வடிவ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, எந்த நேமுமே கொடுக்கல, நேமோட சென்ட் பண்ணலைன்னு சொன்னால் ஒரு ஆஸ்டிக், நேமோட சென்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 2 ஆஸ்டிக் போடணும். இப்போ டேட்டா இந்த இண்டெக்ஸுக்கு பதிலாக எஃப் நேம், ஓகே, இண்டெக்ஸுக்கு பதிலாக எல் நேம். இப்போ நம்ம சென்ட் பண்ணுறது வந்து லிஸ்ட் கிடையாது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிக்ஷனரி. ஓகே, இப்படி நம்ம கொடுக்கும்போது டிக்ஷனரியாக தான் சென்ட் ஆகும். சும்மா ஒரு ஆஸ்டிக் இருக்கக்குள்ளே அது லிஸ்ட்டாக சென்ட் ஆகும். அதை எப்போ சென்ட் பண்ணுறது டிக்ஷனரி, அதான் வந்து கீயால் ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஏஜ் இப்போ வந்து ஏஜ் 24ன்னு சொல்லி அது டிக்ஷனரி அப்படி போகுது. ஜாப் லைக் இங்கே ஜாப்.
Okay, இப்போ ரன் பண்ணோம்னா சொன்னால் it works fine but it says something is wrong, so we'll find lf name is not defined. Yeah, why is happening? Invalid syntax. I think syntaxல ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுக்கு அதனால தான். காரணம் என்ன சொன்னால் இங்கே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் இவ்வளவு மொண்டா ஸ்ப்ளிட் ஆகிடும். அதனால் எப்போதுமே டபுள் கோட்ஸ் வெளியால் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். சப்போஸ் வெளியால் சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி ஸ்ட்ரிங் ஏதோ மர்ச் ஆகி உடப்பட்டு ஒர்க் பண்ணாமல் போயிடும். இப்படி சின்டாக்ஸ் எரர்ஸ் எல்லாம் காட்டும். ஓகே, இப்போ பெர்ஃபெக்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன். இப்போ பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஓகே, ஹாய், மை நேம் இஸ் குணா ராகுலன். ஐ ஆம் 24 years old. ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ ப்ரோக்ராமர். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயமும் கிடையாது. இங்கே நான் செய்தது ஒரே ஒரு விடயம்தான். எப்படி நேம் ஒரு ஆர்கியூமெண்ட் எப்படி நேம் பண்ணி சென்ட் பண்ணுறது உண்டு. ரெண்டாவது இப்போ நேம் பண்ணி சென்ட் பண்ணக்குள்ள எப்படி நாங்கள் ஆர்பிட்டரி மெத்தடை யூஸ் பண்ணுறது. ஆர்பிட்டரி மெத்தடை யூஸ் பண்ணும்போது 2 ஆஸ்டிக் போடும். இப்படி நேம் கொடுத்து போகல இந்த டேட்டாலாம் ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் போகும். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் ஒரு ஆஸ்டிக் இருந்துச்சு. அப்போ அது எல்லாத்தையுமே இப்படி இந்த நேம் எதுவுமே இல்லாமல் போச்சு. அது லிஸ்ட்டாக போகும். இவ்வளவு தான் வித்தியாசம். ஐ ஹோப் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது உங்களுக்கு விளங்கலாட்டி இன்னும் இந்த வீடியோ திருப்பி பாருங்கள். கூகுளில் யூஸ் பண்ணி சோர்ஸ்லாம் திருப்பி பாருங்கள். You can simply understand this. Okay guys, thank you very much for watching this video. I'll see you in the next video.